தேவனுடைய வீட்டில் உள்ள பாத்திரம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆனா பொக்கிஷம் எங்கே வைக்கப்படுகிறதோ அங்கே தேவன் இருக்கிறார். தேவ சமூகம் இருக்குது, தேவ கிருபை இருக்குது, தேவனுடைய அனுக்கிரகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. மரமும் மண்ணும் தான் பரலோக ராஜ்யத்தினுடைய பொக்கிஷத்தை சுமந்து ஆகணும் என்பது தேவனுடைய தீர்மானம். கடவுள் விளக்கரையும் கொடுத்து தம்முடைய ரத்தத்தினால மீட்டுப்பாருன்னா அவருடைய வீட்டுக்கு நான் எந்த அளவுக்கு நான் கொஞ்சமாவது கனமா இருந்தாலும் சரி கனவீனமா சரி ஏதாவது பிரயோஜனமா இருக்கிறேன்னா, இன்னைக்கு இந்த பாத்திரத்துடைய மகிமை யாருக்கு வேணா தெரியாம போலாம். ஒரு நாளும் பரலோகம் கூப்பிடும், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்துல பிரவேசிங்க. அன்னைக்கு அதோடைய மகிமை தெரியும். தேவ ராஜ்யத்துக்கு நீ விதைத்ததோ இறைத்ததோ கொடுத்ததோ அழுததோ புலம்பினதோ என்ன செய்திருந்தாலும் உன் பாத்திரம் இன்ன வரைக்கும் குறைஞ்சிருக்க. கடவுள் பாத்திரத்தை பயன்படுத்துவது மட்டும் இல்ல, பாத்திரத்துக்குள்ள இருக்கிறத குறையாமையும் வச்சுக்கிறவர். நீங்க அழிஞ்சு போகிறதுக்காக உண்டாக்கப்பட்ட பாத்திரம் இல்லையா, தேவனுடைய வீட்டுல பயன்பாட்டில் வைக்கப்பட வேண்டிய பாத்திரம். இந்த பொக்கிஷத்துடைய வேல்யூவை புரிஞ்சு பயனுள்ள பாத்திரமா இருப்போம்.